guys, welcome back. லாஸ்ட் வீடியோவில் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னா ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்னு அர்த்தம். அப்படி என்னென்னு பார்த்துடலாமா? ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்னா ஒரு வேரியபிளோ இல்லை ஒரு எக்ஸ்பிரஷனையோ டேரெக்டாக ஒரு ஸ்ட்ரிங்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது தான் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்துடலாமா? இப்போது நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து நான் என் நேமை இன்சர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணி 20 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே பிரிண்ட் பண்ணோம். அதுக்காக பிரிண்ட் மை நேம் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு மை நேம் இஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு என் வேரியபிள் நேம் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணனா மை நேம் இஸ் ஹர்ஷா அப்படின்னு வந்துடும். இதுவே இப்போ நான் ஏஜை பிரிண்ட் பண்ணணும்னா எனக்கு இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி மை ஏஜ் இஸ் அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணலாம். எடுத்துடலாம். மை ஏஜ் இஸ் சொல்லி கொடுத்து ரன் பண்ணனா இப்போது மை நேம் இஸ் ஹர்ஷா மை ஏஜ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. மை ஏஜ் இஸ் 20 அப்படின்னு வந்துருச்சு. இதுவே இந்த இடத்துல ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி ஒரே லைன் பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போது பிரிண்ட் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ளே என்னோடய வேரியபிள் நேமை கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு மை ஏஜ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ளே ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளை கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணனா நம்ம இந்த இடத்துல வேரியபிளில் என்ன நேம் என்ன ஏஜ் கொடுத்துருக்கோமோ அது வந்து இதுக்குள்ளே பிரிண்ட் ஆகிடும். இப்போது மை நேம் இஸ் ஹர்ஷா மை நேம் இஸ் ஐ எம் 20 years old அப்படின்னு வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம எந்த பேர்னா மாற்றிக்கலாம். லைக் விஷால் அப்படின்னு சொல்லி ரன் கொடுத்தோம்னா மை நேம் இஸ் விஷால் அண்ட் ஐ எம் 20 years oldன்னு சொல்லிட்டு ஒரே லைனில் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் பைத்தான் 3.6 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் இது எதுக்கு எந்த இடத்துல மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காக விஷயத்தெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன்.